வணக்கம், வெல்கம் டு டிஎன்பிசி தமிழ்நாடு போஸ்டல் கார்னர். நம்ம இவ்வளோ நாளாக பார்த்த கிளாஸோட இன்றைக்கி பார்க்க போகிற இந்த ஒரு நிமிஷ வீடியோ அதுதாங்க ரொம்ப முக்கியமான வீடியோவாக இருக்க போகுது. நம்ம பிஏ போஸ்ட்மேன் எம்டிஎஸ் எக்ஸாமுக்கு ஏதோ ஒரு எக்ஸாமுக்கு நம்ம எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த மூணில் ஏதோ ஒன்று நம்மளோட வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு நம்மளை கொண்டுட்டு போக போகுது. ஓகேங்களா? அதுக்கு நம்ம குறைந்தபட்ச மரியாதையாவது கொடுக்கணும். ஓகேங்களா? அதுக்கு நம்ம இன்னைக்கு அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணணும்னா நம்ம என்ன 3 விஷயம் பண்ண போகிறோம் அப்படின்றத கண்டிப்பாக பண்ணி ஆகணும் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். ஒன்றும் பெரிய தாரக மந்திரமோ மேஜிக் அது மாதிரி எதுவுமே நான் சொல்ல போகிறது கிடையாதுங்க. ஒன்றுமே இல்லை. நம்ம பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம் பிளானிங். ஓகேங்களா? நம்ம படம் டைலாக் மாதிரி எடுத்துக்கிட்டாலும் சரி, எது பண்ணாலும் சரி, நம்ம பண்ண போகிற இந்த விஷயத்துக்கு ஃபஸ்ட்டு பிளானிங் தான் பண்ணணும். எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம், பிளான் பண்ணணும். அந்த பிளானிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாட் டு ரீட், வென் டு ரீட். ஓகேங்களா? எதை படிக்க போகிறோம், எப்போ படிக்க போகிறோம், நம்ம ஃபஸ்ட்டு ஷெட்யூல் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? நீங்களாவே ஒரு ஷெட்யூல் கிரியேட் பண்ணிக்கிட்டாலும் சரி, அல்லது வேறு யாராவது கிரியேட் பண்ண கொடுத்து சொல்லிங்கனாலும் சரி, இந்த டேட்டில் இப்போ நாளைக்கு 6-8ன்னு வச்சுங்க. இந்த டேட்டில் நான் காலையில் எழுந்திரிச்சு இந்த டாபிக் படிக்க போகிறேன், மதியம் இந்த டாபிக் படிக்க போகிறேன், ஈவினிங் இந்த டாபிக் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிளான் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்க. அதுதான் ஃபஸ்ட்டு பிளானிங். செகண்ட் பார்த்தீங்கன்னா டிசிப்ளின். எதுக்கு டிசிப்ளினாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதான் சொல்கிறேன், நம்ம இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறது நம்மளோட வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக போகுது. அதுக்கான இந்த எக்ஸாமுக்கான ஒரு குறைந்தபட்ச மரியாதையை கொடுக்கணும். நம்ம இப்போ பிளானிங்கில் எல்லாம் பிளான் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா? அதுக்கான அந்த எக்ஸாமுக்கான குறைந்தபட்ச மரியாதையை கொடுக்கணுன்னா என்ன பண்ணணும்னா, அந்த பிளானை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். இன்னும் 17ஆம் தேதி 31ஆம் தேதி எக்ஸாம் இருக்குது. 17ஆம் தேதி பிஏ எக்ஸாமு, 31ஆம் தேதி போஸ்ட்மேன் எக்ஸாமு. அது வரைக்கும் நீங்கள் ஒரு ஷெட்யூலை போட்டு வச்சு இன்றைக்கி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கூட பாஸ் பண்ணிடலாம். இந்த டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு தாங்க இந்த அகாடமிஸில் இன்ஸ்டிடியூஷன்லாம் ஒரு டிஃபால்ட் டைலாகாக சொல்லுவாங்க. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த பேட்சுக்கு போகிறவங்களுக்கு ஒரு மோட்டிவேட் பண்ணுறதுக்கு இதுக்கு ஒரு டைலாக் சொல்லுவாங்க. இது டிஃபால்ட்டாக எல்லா இதுலேயும் சொல்லுவாங்க. நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா, நீங்கள் நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி வந்துருச்சு, இன்னையிலேருந்து நீங்கள் படிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா படித்து பாஸ் பண்ணிடலாம், படித்து முடிச்சு பாஸ் பண்ணிடலாம். ஆனால் நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியாது, இந்த வருஷம் பாஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதோட அர்த்தம் என்னென்னா, நோட்டிஃபிகேஷன் வர அன்னைக்கு நீங்கள் படிக்கணுன்றது கிடையாது. நம்மளோட மைண்ட் செட்டை தான் சொல்கிறாங்க. நீங்கள் ஒன்று பண்ணணும்னு நினச்சிட்டிங்க, படிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை இன்றைக்கே படிங்க. ஒரு டாபிக் எடுத்து வச்சுட்டு நான் நாளைக்கு படிக்க போகிறேன் அப்படின்னு தள்ளி வைக்கவே வைக்காதீங்க. ஓகேங்களா? எக்ஸாமுக்கான குறைந்தபட்ச மரியாதை கொடுத்துங்க. மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நாட் கம்பேரிங் வித் அதர்ஸ். ஓகேங்களா? அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக குரூப் ஸ்டடி முக்கியம் தான். ஓகேங்களா? குரூப் ஸ்டடி பற்றி நான் ஒரு எந்த விதமான குறையும் சொல்லல. நம்ம குரூப் ஸ்டடி பண்ணால் தான் நமக்கு இன்னும் மெமரைஸ் ஆகும். ஓகேங்களா? ஆனால் நம்ம இன்னொருத்தவங்க கூட டிஸ்கஸ் பண்ணும்போதோ நம்மளோட அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக தெரிஞ்சிருக்கலாம், எக்ஸ்ட்ரா தெரிஞ்சிருக்கலாம், அவங்களுக்கு தெரியாத விஷயமும் நமக்கும் தெரிஞ்சிருக்கலாம். ஓகேங்களா? அதில் ஏதோ ஒன்று இருக்குது. ஆனால் நம்ம இன்னொருத்தவங்கள்ட்ட நம்ம கம்யூனிகேட் பண்ணும்போது பேசும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரியாத ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்கன்னா நம்ம மனதளவில் பாதிக்கப்பட்டுருவோம். ஓகேங்களா? நமக்கு தெரியாத அதை நம்ம கம்பேர் பண்ணிக்கவே கூடாது. ஓகேங்களா? அப்படி ஒன்று இருக்குது அப்படின்னா, நமக்கு தெரியாத ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது, நம்மளோட அவங்க அட்வான்ஸாக இருக்கிறாங்க போல், நம்ம கம்மியாக படிச்சிருக்கோம் போல் அப்படின்னு நினைக்காதீங்க. எக்ஸாம் வரைக்கும் யார் கூடவும் எந்த கம்பேரிசனும் வச்சுருக்காதீங்க. எக்ஸாமில் ஒரு வேக்கண்ட் தான் வருதுன்னா அந்த ஒரு வேக்கண்ட்டு எனக்கு தான், நமக்கு தான் அப்படின்னு நினச்சிட்டு படிங்க. ஓகேங்களா? அவ்வளோதாங்க. இந்த 3 விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம். தைரியமாக படிங்க, வெற்றி நமதே. நன்றி.